எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய சரத்குமார் மற்றும் சிஎம் விஜய் அவர்கள் பேசின ஃபோன் ஆடியோ சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. இன்னைக்கு எல்லாருமே இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சில முக்கியமான விஷயங்களை சரத்குமார் அவர்கள் சிஎம் விஜய் அவர்களிடம் சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் கேட்ட சிஎம் விஜய் அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்ளையை பதிலை கொடுத்திருக்கிறாங்க. சிஎம் விஜய் அவர்கள் கொடுத்த பதிலும் சரத்குமார் அவர்கள் சொன்ன விஷயமும் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இருவரும் என்ன பேசிக்கிட்டாங்க, அந்த ஃபோன் ஆடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒவ்வொரு தகவலையுமே இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, கடந்த ஒரு வாரங்களாக பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் மேலே அனைவருமே தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தொடர்ந்து பல விஷயங்கள் அவரை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம் வந்துச்சு. சுதந்திர தினத்தில் த்ரிஷா வந்தாங்க. த்ரிஷா வந்ததோடு இல்லாமல் முதலமைச்சர் விஜயோடைய அப்பா அம்மாவோட சேர்ந்து கலர் காம்பினேஷனோட இந்தியாவுடைய மூவர்ண கலர் கொடியில் காம்பினேஷனோட ட்ரெஸ் போட்டு வந்தது தான் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. இதை பற்றி பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஆனால் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர தினம் அப்படிங்கிறது உங்களை ஃபாலோ பண்ணுற கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவாற்றுறதுக்கான இடம். அந்த இடத்துல எதற்காக த்ரிஷாவை கூட்டிகிட்டு வந்தீங்க? த்ரிஷாவை கூட்டிகிட்டு வந்தால் எல்லாருமே த்ரிஷாவை பற்றி தான் பேசுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் மேலே த்ரிஷாவுக்கும் உங்களுக்கும் இருக்கிறது ஒரு சரியான ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது இந்த இளைஞர்களுக்கு இதையெல்லாம் நீங்கள் சரின்னு காட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து தான் அதிகமாக சமூக வலைத்தளங்களில் பரவிட்டு இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தான் இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேலே எல்லாரும் குறை சொல்லிட்டு இருக்கிற விஷயம். சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிக்கிறாரு, அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாரு. 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் அப்படிங்கிற விஷயத்தை அறிவிக்கிறாரு. இது ஒரு மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு போராட்டம் நடந்துச்சு. அதில் கூட ஒரு துப்புரவு பணியாளர் பெண் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, எங்களுக்கு 19,000 தான் சம்பளம் தரீங்க, ஆனால் 234 தொகுதி எம்எல்ஏக்கும் எப்படி கார் தரீங்க? அதற்கெல்லாம் காசு இருக்குது, இதற்கு காசு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனால் இது குறித்து சில டிவிகே தொண்டர்களும் சில பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாம் டிஎம்கே காசு கொடுத்து பண்ணுற வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உங்களிடமே நம்ம விட்டுறலாம். இப்படியெல்லாம் இருக்கிறப்ப ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்த கார் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தெளிவான ஒரு விளக்க உரையை கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய டிவிக்கு எம்எல்ஏக்களில் யார் யாருக்கெல்லாம் கார் இருக்கிறோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக அப்ளை பண்ண மாட்டாங்க. அதே தான் மற்ற கட்சிக்காரங்களுக்கும். நீங்கள் கார் இருந்தால் அப்ளை பண்ண தேவையில்லை, மற்றபடி உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிற தெளிவாக சொல்லிட்டு, அதனால் நாங்கள் 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் அப்படிங்கிற சொல்லியிருக்கமே தவிர கார் உள்ள டிவிக்கு எம்எல்ஏக்கள் யாரும் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. அதனால் இதை நீங்கள் இந்த அளவுக்கு பெருசுப்படுத்த தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் காலையில் சட்டமன்றத்தில் சொல்கிறாங்க, 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் அப்படின்னு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தில் மகேந்திராவுடைய பல வகையான கார்கள் நிற்கிது. இதுதான் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. இது குறித்து சவுக்கு சங்கர் அவர்கள் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இதை யார் பண்ணது அப்படின்னு முதல்ல கண்டுபிடிங்க. இந்த டிவிக்கு அரசாங்கத்துக்கு துரோகம் பண்ணு நினைக்கிற அதிகாரியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எந்த அதிகாரி மகேந்திராவுடைய காரை தலைமைச் செயலகத்துக்கு கொண்டு வர சொன்னது, அதை மட்டும் கண்டுபிடிங்க. ஏன்னா அவங்க திட்டமிட்டு பிளான் பண்ணி இப்படி பண்ணால் மக்களுடைய கோபம் அதிகமாக டிவிக்கே மேலே எழுமும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு நான் ஒரு நல்லது சொல்லணும்னா, அந்த அதிகாரியை கண்டுபிடிச்சிட்டாலே போதும். இந்த மகேந்திரா கார் அன்னைக்கு ஈவினிங்கே தலைமைச் செயலகத்துக்கு வர வச்ச அந்த அதிகாரியை கண்டுபிடிச்சிட்டாலே போதும் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் முழுக்கவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேலே பல வகையான விமர்சனங்களும் விஷயங்களும் போயிட்டு இருக்கிற பட்சத்தில் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆடியோ மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த குறிப்பிட்ட ஆடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தகவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமார் அவர்கள் சிஎம் விஜய் அவர்களிடம் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவர்களே, நான் வேற்று கட்சிக்காரன் தான், ஆனால் நான் உங்களுடைய நண்பன், உங்கள் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உங்களுக்கு ஒரு சில விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இருக்கிற இடம் ஒரு மிகப்பெரிய இடம். இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்ட பல பேர் பல முயற்சிகள் பண்ணி தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்க. இதுவே ஒரு மாபெரும் அதிசயம். அதே மாதிரி தமிழகத்தில் மாற்ற முடியாதுன்னு நினச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றிருக்கிறீங்க. ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தான் நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரே தேர்தல்
மாறுதலை மாற்றிட்டீங்க. இப்படி பல சாதனைகள் பண்ண நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற சில அதிகாரிகளும் சில அமைச்சர்களும் உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் என்னைக்கு புரிஞ்சிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தெரியல. அதை சொல்கிறதுக்காகவே தான் நான் இந்த ஒரு ஃபோன் காலை பண்ணேன். ஒரு நண்பனாக சொல்கிறேன். அப்புறம் உங்களுடைய விருப்பம்னு சொன்னதுக்கு சிஎம் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருக்கிறேன். சரியான நடவடிக்கையை சரியான நேரத்தில் கண்டிப்பாக எடுப்பேன். நீங்கள் எங்கள் மேலேயும் நம்முடைய அரசாங்கம் நல்லா நடக்கணும் அப்படின்னு நினச்சா உங்களுடைய எண்ணத்துக்காகவும் ரொம்பவே நன்றி அப்படின்னு சிஎம் விஜய் அவர்கள் ரொம்பவே மனப்பூர்வமாக நன்றி சொல்லியிருப்பார். நேயர்களே, இவங்களுக்கு இடையில் பேசின இந்த ஒரு விஷயத்தை பற்றி, இந்த ஆடியோ சம்மந்தப்பட்ட தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை எல்லாத்தையும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. நன்றி.